எவனொருவன் பெற்ற தாயையும் தந்தையையும் வழிபடுகிறானோ அவன் ஒருபோதும் வழிதவறி நடக்க மாட்டான். தாத்தா தாத்தா, டேய் இவர் தானே காமராசத்தா, யாரு எந்த ஊதி கெட்டன இல்லைன்னு சொல்லவே மாட்டாரா, ரொம்ப நல்லவருடா. அப்படியா? தாத்தா வணக்கம் தாத்தா. வணக்கம் வணக்கம். என்னப்பா எல்லா பெரிய மனுஷங்களும் கூட்டமாக வந்திருக்கீங்க? தாத்தா என் பேர் வெற்றி, இவங்களாம் என் நண்பர்கள். நாங்களாம் சேர்ந்து உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம். என்னது உதவி கேட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு என்னப்பா உதவி வேணும், விவரமா சொல்லுங்க. சொல்றேன் தாத்தா. வந்த பறக்குற மாதிரி இருப்ப. வெற்றி கேட்சுடா. சரகு அடிக்காத சாவணி தேடாத. என்ன வீரண்ணே, என்னண்ணே சரக்கு அடிச்சிட்டு இருக்கியா? அட யானை. டேய் டேய் வெற்றி, டேய் போடா. ராஜா குட்டி, குடியில மூழ்காத, குடும்பத்தை நீ அழிக்காத. சரி மாப்ள, நான் கிளம்புறேன். பாய். டே மச்சான், நம்ம கதிர் இருக்கான்ல, அவன் தண்ணி அடிச்சு போய் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான்டா. அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க வேறு இருக்குடா. ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போகாமல் ஊர் பூரா கடன் வாங்கி வச்சிருக்கான். குடியால் அவன் குடும்பமே இப்போ நடுத்தெருவுக்கு வந்துருச்சுடா. அதை நினச்சாதான்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி சரி, நாங்கள் போயிட்டு வந்துட்டு அப்புறமா பேசுகிறேன், வச்சிரு. நன்னா எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே தான் கிடக்கு, இதே பொழப்பா இருக்கு. ஆமா ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் வீரா, ஏன்டா அப்படி குடிச்சு கிடக்குற? ஒரு வயசு பையன் கண்ணால பண்ற பையன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற. அங்க பாரு, எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, அசிங்கமா இருக்குடா. பொண்ணு கொடுக்குறீங்க கூட கொடுக்க மாட்டாங்க. தம்பி வெற்றி, வெற்றி இங்க வா சாமி. மகன் போதையில் கிடக்க, வெற்றி வாப்பா. பெத்த வயிறு பத்தி எரியுது. ஐயோ ஐயோ. குடிச்சதா இவன் அப்பன் போய் சேர்ந்துட்டான். ஒத்தையா இவனை நான் வளர்க்கப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீயாவது குடிக்காம பொறுப்பா பொழைச்சுக்குன்னு சொன்னா, சொல்ற நேரம் மட்டும்தான் அவன் சரின்னு தலையாட்டுறான். அப்புறம் எங்கேயாவது ரோட்லயோ மெட்லயோ குடிச்சிட்டு கிடக்குறான்.
என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவன் திருந்திட மாட்டான். நான் கண்ணை மூடங்குள்ள இவனுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணிட மாட்டேன். நான் நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, நீங்க நினைச்சது நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் ஐயா. சரி சாமி, உன் வாய் முத்தமா அப்படி நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி போயிட்டு வரேங்க ஐயா. சரி சாமி. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா அழுவுற? சொல்லுமா, உன்னதாம்மா கேட்குறேன். ஏம்மா அழுவுற? துளசி என்னாச்சுன்னு சொல்லு துளசி. அப்பா வந்து அம்மாவை அள்ளவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அள்ளவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். தீய செயல்களை சிறிது சிறிதாக குறைத்து அறவை செய்யாது நிறுத்தி அதே சமயம் நல்ல செயல்களை தேடி செய்து இனிய சொற்களையும் பேசுபவரிடம் அறத்தின் பயன்கள் பெருகி வளரும். ஏய், எவ்வளவு திமிர் இருந்தா என்ன பார்த்து ஆம்பளைன்னு கேட்பேன். இப்ப கேள்வி பார்க்கலாம். ஏண்டி நான் கேட்டா காசு இல்லைங்கிற, இதுக்கு மட்டும் எதிரி காசு? ஏயா தினம் தினம் குடிச்சு இப்படி கொடுமைப்படுத்துறியே, அது உனக்கு தப்பா தெரியல? நான் கேட்டதுதான் தப்பா? ஏய், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், அத கேட்க நீ யாரு? ஓ, நான் யாரா? இல்ல நான் யாரான்னு கேக்குறேன். போதை போட்டு வந்தா கட்டின பொண்டாட்டிய கூட உனக்கு யாருன்னு தெரியாதா? வாய மூடுறே. ஏன் பேசக்கூடாது? நான் பேசுவேன். எத்தனை நாளைக்கு நானும் பொறுத்து போறது? சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? வீட்டு வாடகை எப்படி கொடுத்த? புள்ளைங்க பள்ளிக்கூடம் போச்சா படிச்சான்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்பியா நீ? இல்ல நல்லது கெட்டதுக்கு தான் வாங்கி போட்டிருக்கியா? யா நீ வாங்கி போடு. நான் ஒருத்த சம்பாரிச்சு என்னையா பண்ண முடியும்? குடிதான் முக்கியம்னா உனக்கு எதுக்கே பொண்டாட்டி புள்ளைங்க குடும்பம் எல்லாம்? என்னடி ஏத்து பேசுற? உன்னை கொல்ல வர மாட்டேன். நீ நிக்க சாவடிச்சிடுறேன். செத்து தொலை. சாவடி. குடியால அவன் குடும்பமே இப்ப நடுத்தெருவுக்கு வந்துருச்சுடா. குடிச்சதா இவன் அப்பன் போய் சேர்ந்துட்டான். நேற்று ராத்திரி என் அப்பா குடிச்சிட்டு வந்து என் அம்மாவையும் என் தங்கச்சி போட்டு அடிச்சிட்டாரா. குடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குடிக்கிறதுனால அந்த குடும்பமே கஷ்டப்படுது. குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. குடிக்கிறவங்களை திருத்த நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு ஊர் பெரியவங்க யாராவது பார்த்து உதவி கேட்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து செல்லண்டா வெற்றி. இதாங்க தாத்தா நடந்துச்சு. அதனால நாங்களாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் தான் தாத்தா முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும். ரொம்ப நல்ல விஷயம். இந்த நிகழ்ச்சியை நானே முன்னாடி நின்று சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி தாத்தா. மனித குலத்துக்கே ஒரு பொதுவான எதிரினா அது போதை தான். அதுக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாரும் அடிமையாகிறாங்க. அந்த போதையை எதிர்த்து நாங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தொடங்கியிருக்கோம். அந்த போதையை ஒழிக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும். எங்களை போன்ற மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்,
நீங்களும் உங்க ஊர்ல இருக்க பொதுமக்களை திரட்டி இதே மாதிரி போதைக்கு எதிரான ஒரு யுத்தத்தை உடனே தொடங்குங்க. போதைங்கிற எதிரியை நிச்சயம் ஒழிப்போம், மக்களை காப்போம். உங்கள் வயது சிறியதாக இருந்தாலும் உங்கள் செயல் பெரிதாக இருக்கிறது. அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையே போதை தான். போதையை ஒழிக்கணும்னா அதை பயன்படுத்தணுங்கிற எண்ணத்தை முதல்ல ஒழிக்கணும். அதுக்காக நீங்கள் நடத்துகிற போதை எதிர்ப்பு பேரணி மிகப்பெரிய வெற்றியடைய நான் மனதார வாழ்த்துகிறேன். மதுவை விட்டுவிடு, வானத்தோடு வாழ்ந்துவிடு. எங்க சத்தம் கேக்குதா? எங்க சத்தம் கேக்குதா? வீரா, குடியால கெட்டவங்க பல பேர் உண்டு, அதில் பொழைச்சவங்க ஒருத்தருமே இல்லடா. உனக்காக இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பாரு. இனிமேலாவது இந்த குடியை விட்டுருடா, புத்தியா பொழைச்சுக்கடா. இப்ப வாச்சும் அம்மா சொல்றத கேளுடா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவன் திருந்திர மாட்டான். கல்யாண காட்சி பண்ணிட மாட்டேன் நானு. நம்பிக்கையில அந்த சாமி சொல்ல கேட்டு நீ நடந்து தப்பு பண்ணிட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டோமா. மதுவை விட்டுவிடு, வானத்தோடு வாழ்ந்துவிடு. குடிக்காதே, குடிக்காதே. குடும்பத்தை அழிக்காதே. குடிக்காதே, குடிக்காதே. குடும்பத்தை அழிக்காதே. யானா சிகரெட் கொஞ்சம் மூஞ்சி மேலே விடுறீங்க? என் வாய் என் சிகரெட்டு நான் விடுறேன், உனக்கு என்னடா? ஓரமா போடா. நான் சிகரெட் பிடிக்கிறனால உங்களுக்கு மட்டும் கெடுதல் இல்லைண்ணா, அது சுவாசிக்கிற எங்களுக்கும் தானே கெடுதல். ஏய், நல்லா காலங்காலமாக குடிச்சிட்டு இருக்கேன், எனக்குலாம் ஒன்றுமே ஆகல. போடா போடா, போ போ. தம்மு அடிக்காதே, புகையா நீ போகாதே. தம்பி, நானும் உன்ன மாதிரி தாப்பா இருந்தேன். விட்டுவிடு, மானத்தோடு வாழ்ந்து விடு. பொண்டாட்டி புள்ளைய விட குடிதா முக்கியமா? உனக்கேதும் ஒன்றுனா துடிப்பதிந்த உறவுதான். तुलसी एंद्री, तुलसी तुलसी என்ன जुड़क तुलसी एंद्री मां अम्मा पार मां तुलसी சாமி கண்ணு தரமா தங்கம் அம்மா பார் மா. ஐயோ என்ன பண்றது தெரியல. சாமி எந்திரி சாமி, கண்ணு தர சாமி, அம்மா பார் சாமி. யாராச்சும் வாங்களே.
வாழ்வில் இத்தனை துயரம் ஏனோ பாப்பாவுக்கு அம்மாங்களா நீங்கள்? ஆமாங்க சார். பாப்பா கீழே விழுந்து தலையில் பலமாக அடிபட்டிருக்குங்கம்மா. சிடி ஸ்கேன் பார்த்ததில் மூளையில் ரத்த கசிவு இருக்குது. பயப்படாதீங்க, சின்னதாக தான் ரத்த கசிவு இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லைங்கம்மா, மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிக்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. அப்பா குடிக்காதப்பா, சொன்னா கேளுப்பா, விட்டுருப்பா. துளசி, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. இந்த பாலா போன குடியால பெத்த புள்ளின்னு கூட பார்க்காம உன்னை கொல்ல பார்த்தேனேம்மா. கவிதா, வெற்றி, நீங்களே என்ன மன்னிச்சிருங்கப்பா. துளசி, இனிமே உன் அப்பா குடிக்க மாட்டேமா, குடிக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியமா. குடிக்க மாட்டேமா. குடிக்காதே, குடிக்காதே, குடும்பத்தை அழிக்காதே. குடிக்காதே, குடிக்காதே, குடும்பத்தை அழிக்காதே. குடிக்காதே, குடிக்காதே, குடும்பத்தை அழிக்காதே. குடிக்காதே, குடிக்காதே, குடும்பத்தை அழிக்காதே. புகைக்காதே, புகைக்காதே, புகையாய் போகாதே. புகைக்காதே, புகைக்காதே, புகையாய் போகாதே. வேண்டாம், 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 அது நமக்கு வேண்டாம். மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம். இந்த சிறுவர்களின் போதை ஒழிப்பு பயணத்தில் நாமும் இணைவோம். போதையை ஒழிப்போம், புது உலகு படைப்போம்.